சரி 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 சரி, எப்போ பார்த்தாலும் பேஞ்ச மணிக்கே இருக்குதுப்பா இந்த மழை. இந்த மழை வந்ததுனாலே ஒருத்தி வளம் வெளியே வர மாட்டேங்காளுவ கதை பேசக்கு. சும்மா துளி தான் போடுது. இதுக்கே வீட்டுக்குள்ள கிடந்து முட்டை விட்டுட்டு கிடப்பல்லோ போல, வெளியே வர வேண்டியதானே. ஐயோ சீக்கிரம் போகணுமே, அலசி போட்ட துணியெல்லாம் நனைஞ்சு போகுமே. அடட, நம்ம பங்கஜ குட்டி வந்துட்டு. ஏய் இளிச்சக்கா தள்ளுங்க, அவசரமா போயிட்டு இருக்கேன், வழியில நிக்காதியோ, மிதிச்சிட்டு போயிருவேன். ஏட்டி அவசரமா எங்க போறா? ஏக்கா துணியெல்லாம் துவைச்சு போட்டு வந்தேன் பார்த்துடுங்க. 4 நாளா மழை இல்ல, இன்னைக்குன்னு பார்த்து துணி துவைச்சு போட்டேன், இன்னைக்கு பார்த்து மழை வருது பாருங்களா. இப்படி நான் துணி துவைச்சு போடுவேன், அதை நினைக்கலான்னு வருது, அதான் சீக்கிரம் போய் எடுத்து வைக்கணும். ஏட்டி நீ வீட்டுக்கு போறதுக்குலாம் எல்லா துணியும் நனைஞ்சு போகும் டி. ஐயோ துணி எல்லாம் பெரிய பெரிய துணியெல்லாம் விழுது, துணியெல்லாம் நனைஞ்சு போகுமா? ஆமா ஆமா, இதுல உட்காந்து கதை பேசிட்டு போ, பொறுமையா எடுத்துக்கலாம். அதான் நனைஞ்சது தானே, பிறகு காய போட்டுக்கலாம், இதுல உட்காரு. ஏக்கா மழையில இருந்துகிட்டு எதுக்குக்கா? இந்த ஏதாவது நிலையில இருந்தா கூட பரவாயில்ல, மழையில இருந்துகிட்டு சளிகளி பிடிச்சிக்கிட்டுனா பரவாயில்ல, அது ஒரு கரைச்சல். அது போய் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு ஊசியை போட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு கிடக்கணும். ஏட்டி அதுக்கு வந்த மழையை நிப்பாட்ட முடியுமா? உட்காரு, 4 துளி தான் போடுது, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, உட்காரு. உட்காந்துட்டேன், சொல்லுங்க. பாடுறா, உட்காந்துட்டேன் சொல்லுங்களாம். பேசுவோம் டி, கதை பேசுவோம். அப்படியா ஏக்கா? அப்போ வந்து மழை காலம் வந்துட்டு பத்தியா, மழை காலம் வந்தாலே நம்ம ஒரு ஆத்துல தண்ணி திறந்து விடுவாவோ. இந்த சாயந்தரம் போல பெய்யி இந்த அழுக்கு துணியெல்லாம் போய் துவைச்சிட்டு வருவோமா ஆத்துல, வரீங்களா? அப்படியா, சரி அப்ப போவோம், எல்லாரையும் கூட்டு போவோமா? ஆமாக்கா, சும்மா அப்படி வெளியே போன மாதிரி இருக்கும், துணியெல்லாம் துவைச்ச மாதிரி இருக்கும் பாத்தியா, சாயந்தரம் போல போவோன்னே. என்னடா இது, ஆத்துக்கு துணி துவைக்க போவோன்னு மழையை காணோம். சரி அதுவும் நல்லதுதான், ஆத்துக்கு போச்சுல மழை பெஞ்சிட்டுனா நசு நசுன்னு கிடக்கும் அந்த மண்ணுக்குள்ள சவுதிக்குள்ள, போயிட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வருவோன்னே. ஏட்டி குளிக்கிற அளவுக்கு தண்ணி வருமா? வரேலிச்சக்கா, நம்ம ஆறு இருக்கு பத்தில, நம்ம ஆத்துக்கு முன்னாடி உள்ள ஆறு இருக்கும்ல, அங்க வந்து நிறைஞ்சிருக்கும், அதை வந்து திறந்து விடுவாங்க. அப்போ வந்து தண்ணி ஓடிட்டு கிடக்கும்ல, அதுல நம்ம குளிக்கலாம். சரி சரி, ஆத்து தண்ணியில குளிச்சா கலர் ஆயிருவாங்களாமே, அப்படியா? ஆமா ஆமா, கலர் ஆயிருவாங்க. ஏட்டி வா, ஒன்னதான் ஆளை காணுமே தேடிட்டு இருந்தோம். ஏட்டி என்ன பூ நேத்து தான் வச்சிருந்து, அதுக்குள்ள வெளியே சோவரைக்கு வந்துட்டியா? ஒரு 4 நாள் வீட்டுக்குள்ள கிடந்தா என்ன? ஏக்கா நீங்க வேற சும்மா இருங்கக்கா, எங்க டேடி நைனா வெளியே போக கூடாதுன்னு சிட்டா சொல்லிட்டாரு, நானே மதுல ஏறி குதிச்சு வந்திருக்கேன். ஏட்டி ஆமாட்டி, பூ வச்சதுக்கு அப்புறம் வெளியே போக கூடாது சொன்னா நீ எங்க கேப்ப? ஏக்கா போங்கக்கா, அதெல்லாம் அந்த காலக்கா. சரிட்டி விடு விடு, சாயந்தரம் எல்லாரும் ஆத்துக்கு போறோம், துணியெல்லாம் செவரியா? சாயந்தரமா? சாயந்தரம் எதுக்கு, இப்பவுமே போவோம், இப்பவுமே மழை வர மாதிரி நல்லா கூறாப்பதான் கிடக்கு, இப்பவுமே போனா தான் மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர முடியும். ஏட்டி அவ வேலையில கரெக்டா இருக்கா பத்தியா, சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரணும்ட்டி. அப்ப இப்பவுமே போவோமா? இக்கா அப்படியே சொல்றியோ? சரி அப்ப போவோம், நான் வீட்டுல போய் கொஞ்சம் துணி கிடக்க அழுக்கு துணி, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். வரச்சுல இந்த கீதா உமா லட்சுமி அக்கா எல்லாத்தையும் சத்தம் கட்டிட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு வரணும்னா வரட்டும், இல்லைன்னா நம்ம 3 பேரும் போவோம். சரிக்கா, அப்ப நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நாங்க அந்த காட்டு பாதையில நிக்கோம். ஏட்டி நீ எதுவும் துணி எடுத்துட்டு வரலையா துவைக்கக்கு? ஏக்கா அதெல்லாம் போட்டு யாருக்க துவைச்சிக்கிட்டு, அதெல்லாம் எங்க அம்மா பாத்துக்கிடுவாவோ, நான் சும்மா குளிக்க வரேன், இல்லைன்னா உங்க பின்னாடி வரேன், அவ்வளவுதான். இல்ச்சக்கா நீங்க எதுவும் துணி துவைக்கலையா, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரீங்களா? ஏட்டி இந்த துணி துவைக்கிறது சமைக்கிறது கழுவுறது எல்லாம் என் புருஷ் பாத்துக்கிடுவாரு, நானும் சும்மா குளிக்கிறதுக்கு தான் வரேன் பின்னாடி. சரி அப்ப 2 வராங்கன்னு வெயிட் பண்ணுங்க, நான் அந்த போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வாட்டி. மேகம் கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து மழை காத்து. என்னட்டி லுக்கு? ஒன்னும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். என்னட்டி துணி எடுக்க போனவள ஆளைய காணோம்? வருவாவோ இந்தா வந்துட்டாவுல நம்ம ஒரு கோஷ்டி எல்லாம். ஏக்கா போவோமா? எந்த நெட்டவள்ளி ஆத்துல தண்ணி வந்திருக்கா அப்படியா, பாத்தியலா பெய்? பேயும் பார்க்கல ஆயும் பார்க்கல, இப்பதான் போயிட்டு இருக்கோம் பாக்குறதுக்கு, வாங்க போவோம். ஆமாட்டி, இன்னைக்கு ஒரு நாளாவது 2 வாரம் அழுக்கு தேய்ச்சி குளிங்க, அப்பயாவது மூஞ்சில இருக்க பெயிண்ட் எல்லாம் போதான்னு பாப்போம். இந்த பாரு இழிச்ச பொம்பளை, எங்க மூஞ்சில பெயிண்ட் இருக்குன்னு நீ பாத்தியோ? யாரம்மா நீயா? சரி சரி. ஏட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரல்ல பேசுறியே, எப்படி டீ உன்னால மட்டும் முடியுது? இதுக்குதான் யாருக்கிட்டையும் பேசுறதே இல்ல. ஏ உமாக்கா பார்த்து மூஞ்சி கோணிக்காம வாங்க போவோம். ஏட்டி சட்டை கட்டாம இருந்துட்டி, எங்க பார்த்தாலும் உங்க சண்டை விழாத இருக்கு. சட்டை புட்டுன்னு துணியெல்லாம் துவைச்சிட்டு வருவோம், மேகம் வர மூட்டிட்டு வருது மழை பெய்யறதுக்கு. பொட்டல் கடந்து நீ யாரு நேசமணி, கரிசல் கடந்து நீ யாரு நேசமணி. 2 பேரும் வாய் மூடிட்டு வாங்க. காடு மலையெல்லாம் தாண்டி இந்த காட்டு பாதையை தாண்டி துணி அலச போகிறார் பங்கஜ குட்டி. ஏ இளிச்சக்கா, திண்டல் அடிக்காம வர முடியலோ, என்ன எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? வாங்க சீக்கிரம் நடந்து போவோம். ஏட்டி உமா பாத்தியா,
உள்ள 3 ரெண்டும் ஒரே கூடி கூடி கூத்தடிப்பாளுவே. அதான் உள்ள கூட்டா எங்கேயும் போகக்கூடாது பார்த்துக்க. ஆமாட்டி, உள்ள 3 வரை இப்போ ரொம்ப ஓவரா தான் பண்றாவோ. இனிமே எங்க போனாலும் நம்ம 2 பேரும் ஒன்னாயே இருப்போம், சரியா? சரி உமா. சரி, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா? மத்தியானம் வார என்ன வீட்டுக்கு ஒரு கிண்ணத்துல குழம்பு தந்துரு. நான் இன்னும் குழம்பு வைக்கல. இவா கூடயும் சங்காத்தம் வைக்க கூடாது போலயே. ஐயையோ ஏக்கா, தண்ணி வந்திருக்கோன்னு கூட்டு வந்தியே, ஒன்றும் வரல. சாக்கடையா தான் கிடைக்குது. இழிச்சக்கா, பெஞ்ச மலைக்கு தண்ணி வந்திருக்கோன்னு பார்த்தா ஒன்றும் வரலையே. நான் வேற கூட நிறைய துணி அள்ளிட்டு வந்துட்டேன்னா என்ன பண்றது? எக்க இதுல உட்காந்து குளிக்க முடியாது போலயே. எனக்கு இப்ப குளிச்சு ஆகணுமே. ஏட்டி எந்த தண்ணியே ஓடல, இதுல சொத்தோட கட்டி கிடக்கு. யார் யார் என்ன பண்ணாலும் தெரியல. எந்த டீ முதல்ல நீங்க தண்ணி வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு இப்படி எங்களை அலைய விடுறியோ? எங்க விஐபி மேடம், வீட்டில் அப்படி என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க? வீட்டில் அப்படியே பிஸியா இருக்கிற மாதிரி சும்மா தானே இருக்கியாடி? வந்து நடந்து வந்து பார்த்துட்டு போனா என்ன? இந்த வருங்க இழிச்சக்கா, நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி சும்மாலாம் இல்லைனே. எட்டி சண்டையை போடாதியோ, வாங்க அந்த கரைக்கு போய் பார்ப்போம் தண்ணி வந்திருக்கான்னு. நானும் வரலப்பா. எந்த பேர் உமா, வாரி என்ன வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனா இவ குழம்புக்கு வருவாளே, வரலன்னு சொல்லிடுவோம். இல்ல கீதா, ஒரு எட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வேணா வீட்டுக்கு போ. வந்தா குழம்பு வாங்கலான்னு பார்த்தா இவ வேற வரலங்களே. சரி, நம்மளும் இவ பின்னாடியே போவோம். வீட்டுக்கு வரும்போது அப்படியே குழம்பு வாங்கிட்டு போயிடலாம்ல. சரி சரி, அப்ப நானும் வாரேன் உங்க பின்னாடியே. தனியா எங்க போறது வீட்டுக்கு? அப்பவே ஜோசியக்காரன் சொன்னான், தனியே எங்க போனாலும் பின்னாடியே வரணும். குழம்பு வாங்குறதுக்கெல்லாமா பின்னாடியே வரும்? ஏட்டி எந்தி ஒன் பாத்ரூம் போற மாதிரி உட்காந்துருக்கி, ஏன் வா போவோம். மணி இல்ல விளையாட போறேன்னு தானே போனா, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆத்துல தண்ணியில குளிச்சிட்டு இருக்கா. சரி, நீ தான் குளிக்கிறதுல அவனாவது குளிக்கட்டு விடு. ஏலே, தண்ணியில கிடந்து ஆட்டமா போடுறியே. எந்த பாரு இழிச்ச பொம்பளை, நான் வாங்கிட்ட பேசலாமா? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வரதே உனக்கு வேலையா போச்சு. இலைய குளிச்சது போதும், வெளியே வாங்க. நாங்க குளிக்கட்டு போடுங்க வீட்டுக்கு. இலை ஆரஞ்சு மண்டையா, ஏன் சட்டி தண்ணியில போயிடுச்சுல. இல்ல மணி, என்ன சொல்லியா? எல்லாம் பொம்பளையாளுக்கு பார்த்தல்ல, இப்ப எப்படி வெளியே போறது? ஐயா, குளிச்சதெல்லாம் போதும், வாங்கய்யா வெளியே. நாங்களும் குளிச்சுட்டு இந்த துணியெல்லாம் அலசிட்டு போறோம். மழை மத்தியானம் வீட்டுக்கு போனோம் பார்த்துடுங்க சாப்பிட்றதுக்கு. வெளியே வரையில 3 பேரும். அது வந்து இல்ல மணி, வீட்டுக்கு போல போய் சாப்பிடு போ. நாங்க இப்போ வாரம் குளிச்சுட்டு இப்போ உங்க அப்பா இருந்தாங்கன்னா அம்மா இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லினே. இல்ல சீக்கிரம் வெளியே வாங்க, நாங்க போய் குளிக்கட்டு. ஏட்டி, அவனும் குளிச்சா குளிக்கட்டு வா. சின்ன பையன் தானே, நம்ம இந்த கரைக்கு கிடந்து குளிப்போம். ஓடியா நெட்டொல்லி ஓடியா, நம்ம குளிப்போம். ஆத்துக்குள்ள அத்தி மரம் ஐயா அகிலா. ஏழு சிலுவண்டுகளா கோரஸ் பாடுங்க, அத்தை பாடுறேன்னு பின்னாடி அகி அகிலா சொல்லுங்க. நானே சட்டி தண்ணியில போயிருச்சுன்னு இருக்கேன், இந்த அகி அகிலா சொல்லணுமா? ஆத்துக்கொள்ளே அத்தி மரம் அகி அகிலா அகி அகிலா. இழிச்சக்கா, அந்த பாட்டு நல்லா இல்ல, வேற பாட்டு எதுவும் பாடுங்களேன். வேறையாட்டி, வேற தண்ணியில பாடுறதுக்கு என்ன பாட்டு இருக்கு? பாட்டெல்லாம் கிடக்கட்டு, அப்புறம் பாடும். நான் இப்ப உள்ளீச்சல் அடிக்கேன் பாரு. இழிச்சக்கா இருக்கியலா? காணுமே. இங்கன யாரோ ஒரு சட்டி போடாம ஒரு ஆளு சுத்துது யாரு? போச்சு, இழிச்சத்தை பார்த்துட்டாவே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களோ. இரு, நான் கரையில போய் ஏதாவது துணி கிடக்கான்னு எடுத்துட்டு வாரேன். இந்த பங்குச்சத்தை கூடையில நிறைய துணி வச்சிருக்காவ, ஒன்னு ஆட்டையை போட்டு வரேன்னு. அன்று சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. சட்டியை தொலைச்சிட்டு பாட்ட பாரு. 7 வயசாவது ஒரு சட்டி ஒழுங்கா போட தெரியுதா உனக்கு? இழிச்சக்கா இருக்கியலா? மணி, உன் சட்டி எங்க? இழிச்சத்தை ப்ளீஸ், இழிச்சத்தை வேற யார்ட்டையும் சொல்லாதியோ. கீதா, நீயும் குளிக்க வரியாம்மா? நீங்களே குளிங்க, உங்க கூட சேர்ந்து யாராவது குளிப்பாவளா? இல்ல மணி என்ன திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கா? ஏட்டி, அது வந்து இல்ல மணி சொல்லட்டா? இழிச்சத்தை ப்ளீஸ், இழிச்சத்தை வேண்டாம் இழிச்சத்தை. இழிச்சக்கா என்ன சொல்லுங்க, இது தண்ணியில ஒண்ணுக்குன்னு கடிச்சு விட்டானா? ஏட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிறந்த மேனியா நின்னு குளிச்சிருக்கான்டி. ஐயே, இல்ல மணி சேம் பப்பி சேம். இல்ல மணி, போச்சு நெட்டொல்லி அக்காவுக்கு தெரிஞ்சுட்டு உன் மானம் இனி ஊரு ஃபுல்லா ஏற போகுது. சரி தள்ளுங்க, நான் 4 துணி துவைச்சு எடுத்துட்டு போயிடுறேன். 4 துணின்னு சொல்லிட்டு கூட நிறைய துணி வச்சிருக்கேன். 4 துணின்னு சொல்றேன். இழிச்சக்கா, கூட நிறைய தான் துணி இருக்கு. 4 துணி தான், அவ்வளோ அழுக்கு இல்லை. தண்ணியில முக்கிய அப்படியே ஆத்து தண்ணியில முக்கிய எடுத்துட்டு போயிட வேண்டியதான்.
இளம் மணி வீட்டுக்கு எந்து எவ்வளவு நேரம் தான் குளிச்சுட்டே இருப்பா? அவங்க அப்பா வந்திருப்பாவா போ. அம்மா நீ வேற என் சூழ்நிலை தெரியாம பேசாதம்மா. ஏட்டி உன் மவன் சட்டி ஆத்து தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டான்டி, அதான் தண்ணிக்குள்ளே கிடக்கான். என்ன எல்லாரும் சிரிக்கியோ? சின்ன பையன் தானே, எதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கியோ? இந்த பாருங்க பங்கஜமக்கா, ஒரு துண்டு இருந்தா கொடுங்க, வீட்டுல போய் தாரேன்னு. ஏட்டி எடுக்கிறது பிச்சை, அது என்ன மிரட்டிக்கிட்டு கேட்க? துண்டு இருந்தா கொடுங்க, வீட்டுல போய் தாரேன்ட்டு பவ்யமா கேட்க மாட்டியோ? விடுங்க இழிச்சக்கா, அவ கோணம் அப்படிதான், அவ பேச்சு அப்படிதானே. வேற எதுக்கு அதை போட்டு நிட்டுருக்கியோ? எடுத்துக்க கீதா. இல்ல மணி, துண்டு கிடைக்க போது சீக்கிரம் கட்டிட்டு வா, இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிடுவோம். எட்டி நெட்டோல்லி, உன் பேண்ட் இருக்கா? அதுவும் உறிஞ்சு போயிட்டா. பேண்ட்லாம் இருக்கு. உங்க பேண்ட் இருக்கான்னு பாருங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டி, பேண்ட் போனாலும் பரவாயில்ல, இவ்வளோ மரம் இருக்கு. ஏதாவது இலையெல்லாம் பறிச்சு இடுப்புல கட்டிக்கிட்டு காத்தோட்டமா அலைய வேண்டியதான். சீ, எப்படிதான் ஊருக்குள்ள அவிய? ஏட்டி அதுல என்ன இருக்கு? இலைய கட்டிட்டு தானே வரேன்னு சொன்னேன். என்ன குளிருது தண்ணி, கரையில இருந்துட்டே கால் நினைச்சிட்டு ஓடிடுவோம். டேய் முத்துமாரி, இன்னைக்கு மீன் பிடிக்க வந்து ரொம்ப அசிங்கமா போச்சுடா. எவனே தெரில வந்து நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே. ஏமாத்திட்டா? பயமுடுத்திட்டு போயிட்டானே. நான் யாராவது தெரியாம விழுந்திருப்பாங்களோ இல்ல வேணுங்கனே குதிச்சிருப்பாங்களோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேனே. நானும் தான் பூமாரி. நம்மள நினைச்சா நமக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. ஆமா ஆமா. ஆனாலும் நம்மளையும் இப்படி ஒருத்தன் ஏமாத்திட்டான் பாரு. ஆமா, இதுல சாய் எப்படி பயந்து ஓடிட்டான் பாரு, அழுதுட்டு வேற போயிட்டான். ஆமா ஆமா. சரினே, வா வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு அம்மாவை நல்லா அரைச்சி ஊத்தி மீன் குழம்பு வைக்க சொல்லணும். சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரிடா, வா வீட்டுக்கு கிளம்புவோம். டேய், மீனை ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிடுவோம். சரிடா. இந்த அத்தை ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. என்னை போட்டு பாடா படுத்துறாங்க. ஒரு நிமிஷமாவது சும்மா விடுறாங்களா? அதை செய் இதை செய்யுங்கிறாங்க. வெளியே ஒரு கடைக்கு போக கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணனே தெரியல. நம்மளை நம்ம அம்மா வீட்டுக்கு விரட்டுறதுலேயே குறியா இருக்காங்க. அவங்க மகனே சொல்றாங்க. அது ஏன் வீட்டுக்காரு, அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு அக்கறை இருக்காது. ஏன் தான் இது அத்தைக்கு புரிய மாட்டேங்குதோ? வீட்டில் நிம்மதியே இல்லை. இன்னைக்கு பேசாம ஜரோஜாக்கா வீட்டுக்குன்னா போயிட்டு வருமா? போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இதை அத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சரி போவோம், எப்படியாவது சமாளிச்சு. மந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி பேரு ராசாவே, உன்னை எண்ணி இந்த ரோசா பூ இருக்குதையா. ஐயோ கொடுமை கொடுமை, இதெல்லாம் கேட்கணும்னு ஏன் தலை எழுத்து. ஏய் நில்லுடி, வெளியே எங்க போற? வயசாக வயசாக கண்ணு சரியா தெரியாது, காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் மாமியாருக்கு வயசாக வயசாக எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா ஆகுது. எல்லாம் ஏன் நேரம். என்னடி நான் கேட்டு கேட்ட நீ தனியா பேசிக்கிட்டு இருக்க? இல்லத்த, சரோஜாக்கா கூப்பிட்டாங்க, அதான் என்னன்னு கேட்க போறேன். ஏன் அவ இங்க வரமாட்டாளா? நீ தான் அங்க போய் என்னன்னு கேட்கணுமா? அத்தை இதுல என்ன இருக்கு, வீடு பக்கத்துல தானே, போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். பக்கத்துலயோ தூரத்துலயோ நீ எங்கேயும் போக வேண்டாம், உள்ள போ. சரியத்தா, நான் எங்கேயும் போல, சரோஜாக்காவை இங்க வர சொல்லிக்கிறேன். இருடி அவளா இங்க வர வேண்டாம், நீயே போ. ஹை சூப்பர். சரியத்தா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இருடி, நானும் கூட வாரேன். நீங்க எதுக்கு அத்தை? ஏன், நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன், கூட நானும் வாரேன். உங்க சரோஜாக்கா என்ன சொல்றான்னு பாப்போம். ஐயோ, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு அவங்க வீட்டுக்கு போவோன்னு பார்த்தா அங்கேயும் வரேங்கிறாங்க. என்ன கொடுமை இது. இவ மட்டும் தனியா போய் நம்மளை பத்தி குறை பேசுவாளுக, வேற என்ன பண்ணுவாளுக இவக? கூடயே போ, என்னதான் பேசுறாளுகன்னு கேட்போம். நான் வீட்டுல இல்லைன்னா மீன் பிடிக்க மீன் கிளம்பி இருக்க. என்னடி மீன் பிடிக்க போய் ரொம்ப நாள் ஆச்சுமா, அதாம்மா போனேன். அப்பாட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஆமா, நீ உங்க அப்பாட்ட என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கறான்னு தானடி அவர்கிட்டயே போய் 2 பேரும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரிம்மா, நாங்க 2 பேரும் போய் மீன் நிறைய பிடிச்சிட்டு வந்திருக்கோம்ல, அதை பாருங்க. ஆமா ஆமா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதை சமாளிச்சிருங்க. சரிங்கம்மா, மீனை சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்க, குழம்பு வச்சு கொடுங்க, பசிக்குது. அவசரப்பட்டாலாம் மீன் குழம்பு ரெடி ஆகாது, பொறுமையாயிரு. சரி, நீங்க வைங்க, நான் இந்த வந்துடுறேன். டேய் எங்கடா போற? வந்துடுறேம்மா, 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். ஊர் சுத்தனா ஆளா இருக்கான், கிளம்பிட்டான் பாரு. மா, நான் மீனை சாம்பல்ல பரட்டி தரட்டுமா? நீ தொட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போய் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் அம்மியில அரைச்சி வை.
என்னம்மா என்ன மசாலா அரைக்க சொல்கிறீங்க? பிறகு யார் அரைப்பா? உள்ளே போய் அரைச்சி வை, நான் மீனை கழுவிட்டு வர கரெக்டாக இருக்கும். சீக்கிரம் குழம்பு வைக்கணுமா வேண்டாமா? நீங்கள் லேட்டாகவே வைங்க, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. வெளுத்துருவேன். ஒன்று மீனை உட்காந்து அலசு, இல்லை உள்ளே போய் மசாலா அரை. என்ன பண்ண போகிற? மீன் அலசவா? இவ்வளோ மீன் அலச 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமே. நான் மசாலாவே அரைக்கிறேன். போய் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வை, அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டி மட்டும் வை, அதை வலுவலுன்னு அரைச்சிடாத. சரிம்மா. மீன் குழம்பு ஆசைப்பட்டதுக்கு மசாலா அரைக்க விட்டுட்டாங்களே, இன்னைக்கு ஃபுல்லாக கையெல்லாம் காந்தும். நல்ல பெரிய மீனாக தான் பிடிச்சிட்டு வந்திருக்குது பிள்ளைய. அம்மியில் மசாலா அரைக்கிறது நல்லா தான் இருக்கு, என்ன கை ரொம்ப காந்துது. பா, ஒரு வழியா அரைச்சி முடிச்சாச்சு. பூமாரி அரைச்சிட்டியா? அரைச்சிட்டேம்மா, கையெல்லாம் காந்துது. ருசியாக சாப்பிடணும்னா எல்லாத்தையும் அனுபவிக்க தான் செய்யணும். கை காந்துதுன்னு சொன்னால் அதை அனுபவிங்கிறீங்க. தேத்து பேசாத, எந்திரிச்சு போ. அம்மிலேருந்து நான் வலிச்சு எடுத்துக்கிறேன். சரி, அம்மிலேருந்து வலிச்சு நீங்களே அம்மியை கழுவிக்கோங்க, நான் போகிறேன். ஆஹா, குழம்பு வாசனை அருமையாக வருது. சும்மா இருக்க மாத்திரம் பசியே எடுக்க மாட்டேங்கி. ஆனால் இந்த குழம்பு வாசனை வந்தால் மட்டும் வயிறு எப்படி இப்படி பசிக்குன்னு தெரியலையே. இந்த பசியில் நமக்கு படிக்க தோணுமா? சரோஜாக்கா வாங்க. வனிதாக்கா, பாட்டி வாங்க. யாரை பார்த்துடி பாட்டிங்கிற? நான் உனக்கு பாட்டியா? முடிக்கெல்லாம் கலர் அடிச்சிருக்கேன், என்னை பார்த்து பாட்டிங்கிற? அத்தை சின்ன பிள்ளை தானே அவ, சும்மா இருங்க. இருக்கட்டும் வனிதாக்கா, இனி உங்களை பாட்டின்னு கூப்பிட மாட்டேன். உங்கள் முடிக்கு கலரிங் பண்ணியிருக்கீங்களா? அது ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? என் முடி கலர் நல்லா இருக்கா? உன் பேர் என்னடா பாப்பா? பூமாரி. நான் வேணா உங்களை அக்கான்னு கூப்பிடட்டுமா? அக்கானா? சரி சரி, கூப்பிடு பூமாரி. சரிக்கா, உட்காருங்க. எங்கள் அத்தைக்கு பாட்டி வயசாயிடுச்சு, ஆனால் மனசில் இன்னும் பியூட்டின்னு நினப்பு. அம்மா எங்க பூமாரி? உள்ள சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வனிதாக்கா, நீங்கள் உட்காருங்க, நான் அம்மாவை வர சொல்கிறேன். சரிம்மா, போ. அத்தை உட்காருங்க. உட்காருங்கன்னு சொன்னது கூட காதில் வாங்கலை. நம்ம அத்தை பாட்டி ஏதோ ஒரு சினிமா பாட்டுக்கு கனவுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கேன். அத்தை உட்காருங்க அத்தை, சரோஜாக்கா வருவாங்க. இந்த உட்காரேம்மா. அந்த பொண்ணு பூமாரி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, என்ன வனிதா? ஆமாத்த. வனிதா வா வா. வாங்கக்கா. வந்தாச்சு. வனிதாவை எதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? ஐயோ, நான் எப்போ வர சொன்னேன்? ஐயோ, நம்ம சரோஜாக்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட வந்தோம். இப்போ அவங்க ஏதாவது மாற்றி சொல்லிட்டாங்கன்னா? ஆமாக்கா, வனிதாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் வர சொல்லியிருந்தேன். பிள்ளைக போய் கம்மாயில் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க, அதை குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், அதான் வர சொல்லியிருந்தேன் சாப்பிட்டு போட்டோன்னு. நல்ல வேலை, சரோஜாக்கா சமாளிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? சரி சரி, இருங்கக்கா, இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பாடு உங்களுக்கும் கொண்டு வரேன். சரோஜாக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொஞ்ச நேரம் உட்காருங்க, உங்ககிட்ட பேசிட்டு போவோன்னு வந்தேன். ஏய் சும்மா இருடி, அவங்களே மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கொண்டு வரேங்கிறாங்க, உனக்கு என்ன செய்து? வனிதா நீ சும்மா இரு. அக்கா இருங்க, நான் இப்போ கொண்டு வரேன். பூமாரி, அந்த தட்டை எடு, சாப்பாடு வைப்போம். சரிங்கம்மா. சரோஜாக்கா. வனிதா இங்கே எதுக்கு வந்த? அங்கே உட்காரு, நான் வாரேன். சரோஜாக்கா எதுவும் நினச்சிக்காதீங்க, எங்கள் அத்தை வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இனி யாரும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு என்னை வையிறாங்க. அவங்க இம்சையாக இருக்கேன்னு கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டுக்கு வருவோன்னு வந்தேன். அவங்களும் கூட வாரேன்னு அப்படியே கையோடு வந்துட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேங்க்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நினச்சேன், நல்ல வேலை சமாளிச்சிட்டீங்க. இருக்கட்டும் வனிதா, இதனால் என்ன? சரி போய் உட்காரு, நான் சாப்பாடு கொண்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாங்க்கா, சும்மா இருங்க. இதில் என்ன இருக்கு? போ வனிதா, கொண்டு வரேன். சரிக்கா. பூமாரி தட்டில் சாப்பாடு போட்டு எடு, குழம்பு ஊற்றுவோம். அம்மா அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். சரிம்மா. எங்கடி அதுங்களே எந்திரிச்சு போனேன்? சும்மா தான் போனேன். சாப்பிடுங்கக்கா. வனிதா சாப்பிடு. அடா அடா, என்ன வாசனை! மீன் குழம்பு வாசனையே தூக்குது. என்ன ருசி, என்ன ருசி! அப்பா, இப்படி மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. வனிதா என்னத்த? மீன் குழம்பு எப்படி இருக்கு பாரு. இப்படி ஒரு நாளாவது நீ எனக்கு சமைச்சு கொடுத்துருப்பியா? சும்மாவே என்னை என்ன பாடுபடுத்துறீங்க. இப்படி நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன்னா வாழ்நாள் முழுவதும் என் வீட்டை விட்டு போகவே மாட்டீங்க. இது எனக்கு தேவையா? என்னடி என்னமா சொல்ற? ஒன்றும் இல்லை. சரோஜா, இனிமேல் மீன் குழம்பு வச்சா கண்டிப்பா என்னையும் கூப்பிடு. சரிக்கா, கூப்பிடுறேன்.
என்னக்கா என்ன ஆச்சு? மீன் முளை தொண்டையில மாட்டிக்கிச்சு போலடி. ஐயோ என்னக்கா சொல்றீங்க? அத்தை வெறுஞ்சோர உருண்டை பிணைஞ்சி அப்படியே வாய்க்குள்ள போட்டு முழுங்குங்க. முடியலையே. அத்தை இந்தாங்க வெறுஞ்சோர உருண்டை போட்டிருக்கேன், அப்படியே உள்ள போட்டு முழுங்குங்க. பிடிங்க. கொஞ்சமா குறி, வாய் நிறைய எப்படி கொடுக்குற, முழுங்க முடியல. இந்தாங்க அத்தை, திரும்ப திரும்ப உருட்டி உள்ள போட்டு முழுங்குங்க, அப்பதான் அந்த முள்ளு போகும். ஐயோ வனிதா என்ன இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுக்கா. அத்தை பிடிங்க, முழுங்குங்க அத்தை, முழுங்குங்க. அடி பாவி, மீன் முள்ளு கூட என்ன ஒண்ணும் செய்யாது. ஆனா நீ வெறுஞ்சோர உருட்டி உருட்டி உள்ள போட்டு என்ன அப்படியே கொன்றுவ போலயே. ஐயோ அத்தை பேச டைம் இல்ல, இந்தாங்க இன்னொரு உருண்டை முழுங்குங்க. அடி போடி இவளே, நீயும் உன் உருண்டையும் இப்பயே என்ன கொன்றுவ போலயே. ஆத்தாடி கால நேரம் பார்த்துட்டு இருந்திருப்பா போல, இப்படி கொல்ல பாக்குறாளே. சரோஜா, இனி மீன் குழம்பு வச்சா என்ன கூப்பிடாத. இனி வாழ்க்கையில மீன் குழம்பே சாப்பிடக்கூடாது. வனிதா உங்க அத்தைக்கு எதுவும் செய்யாதுல? சரோஜாக்கா, உங்க வீட்டுக்கு எங்க அத்தை வேணுங்கனே வந்தாங்க, நாம என்ன பேசுறோம்னு பாக்குறதுக்காக. அவங்களுக்கு தேவைதான் மீன் முள் மாட்டிக்கிட்டு நல்ல அவஸ்தைப்படட்டும். என்னமோ வனிதா, பாத்துக்கோ உங்க அத்தைய, பயமாத்தான் இருக்கு. சரிக்கா நான் பாத்துக்கிறேன், கிளம்புறேன். சரி வனிதா, இன்னொரு நாள் வா பாப்போம் என்ன. சரிக்கா, உங்க மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டுக்கா. எதிர்பார்க்கவே இல்லை, உங்க வீட்டுக்கு வந்து வயிறார சாப்பிட்டேன். சரிக்கா நான் கிளம்புறேன், எங்க அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறேன். சரி வனிதா. பூமாரி வா, நீயும் வந்து உட்காந்து சாப்பிடு. ஆமா, இன்னுமா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க? நான் சமையல் கட்டில் உட்காந்து இதோட 2வது அளவு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடிப்பாவி, அதான் இவ்வளவு நேரம் சத்தமே இல்லாம இருக்குன்னு பார்த்தேன். வாசு, எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கேன், இதோ வந்துடுறேம்மா. சரிடா, சீக்கிரம் வா, அத்தையும் மாமாவும் இப்ப வந்துருவாங்க. சரிங்கம்மா, இதோ வந்துடுறேன். மாணிக்கமும் பாலாவும் நம்ம வீட்டுக்கு வாரேன்னு கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, இன்னும் காணுமே. மதினி, பாலா வந்தாச்சா? வாங்க வாங்க. மாணிக்கம் வா, உள்ள வா. பாலா உட்காரு, 2 பேரும் உட்காருங்க. சொல்லு மாணிக்கம், காப்பி போட்டு கொண்டாருவா இல்ல சாப்பிடுறீங்களா? இப்ப எதுவுமே வேணாம் ராசாத்தி, பொறு கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி, அப்பனா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடே சாப்பிட்டுருங்க. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரி மதினி, வீடு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா பாலா? என் பையன் பார்த்து பார்த்து வாங்கினது. அவனுக்கு இந்த மாதிரி சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை. வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு வாங்கின வீடு பாலா. அப்படியா? எங்க உன் பையனை காணோம்? குளிச்சுக்கிட்டு இருக்கான், இப்போ வந்துருவான். பரவாயில்ல மதினி, இந்த வயசுல சொந்தமா வீடு வாங்குற அளவுக்கு உங்க பையனை பொறுப்பா நல்லா வளர்த்துட்டீங்க. அவன் சின்ன பிள்ளையா இருக்க மாத்திரம் ரொம்ப கஷ்டம் பாலா. அவன் அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்தானா, அதனாலதான் நல்லா படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிறது அவன் எண்ணமாவே ஆயிடுச்சு. மாணிக்கம், என் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீயும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு. சரி ராசாத்தி, நான் சொல்றேன். நல்ல பொண்ணா அமைஞ்சதுன்னா சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணும். பொண்ணு எப்படி மதினி வேணும் அதை சொல்லவே இல்லை. நல்ல படித்த பொண்ணு, வசதியான பொண்ணு, அந்த மாதிரி எது எதிர்பார்க்குறீங்களா? பொண்ணு நல்ல குணமா இருந்தா போதும். ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை, அவ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு படிச்சிருந்தாலே போதும். வசதியெல்லாம் தேவையில்லை பாலா. என் பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா போதும், அவளே எனக்கு மருமக. உங்க குணத்துக்கு நல்ல பொண்ணு தான் மதினி அமையும். வாசு, அத்தை மாமா வந்திருக்காங்க பாரு. வாங்க அத்தை, மாமா வாங்க. டேய் ராசாத்தி மகனா, நீ நல்லா வளர்ந்துட்டடா. உன் பேர் என்னையா? வாசு. அம்மா, அத்தை மாமாவுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சரிடா வாசு. மாமா எதுவும் நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் கிளம்பணும், நான் போயிட்டு வரேன், நீங்க இருங்க. சரி வாசு. அம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம், இன்னைக்கு ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரியா, சீக்கிரம் வந்துரு வீட்டுக்கு என்ன? சரிங்கம்மா. மாமா அத்தை கிளம்புறேன். சரியா? வாங்க 2 பேரும், நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க மதினி. என்ன பாலா, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? வாசு ரொம்ப நல்ல பையங்க, எவ்வளவு பொறுப்பா இருக்கா பாருங்க. ஆமாம் பாலா, ராசாத்தி வளர்ப்பு வீணாகல. ஒத்த பொம்பளையா இருந்து பிள்ளைய நல்லா வளர்த்துட்டான். ஆமாங்க, பையன் நல்ல பையன். மதினி குணமும் நல்ல குணம். நம்ம வாசுகி மட்டும் இங்க கல்யாணம் முடிச்சு வந்தா மகாராணி மாதிரி வாழ்வா. நம்ம நினப்பு நிறைவேறதான் பாப்போம். வாசுகி அப்பவே வாரேன்னு சொன்னா இன்னும் காணுமே. ஹலோ, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்டா. ஐயோ, டிங்கிள் வந்துட்டா போல, நாம தான் லேட் பண்ணிட்டோம். பொருடா, இன்னும் ஆள் வரல, வந்த உடனே வேலையை முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். யாரு?
இந்த பையன் அன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாப்ல பார்த்த பையனாச்சே. ஐயோ, எவ்வளோ நாள் கழிச்சு திரும்ப பார்க்குறோம். வாசுவி வந்துட்டியா? ஏன் இவ்வளோ லேட்டு? சாரி டிம்பிள், லேட் ஆயிடுச்சு. டிம்பிள், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா, சாரி. சரி இருக்கட்டும் வாசுவி, வா கிளம்புவோம், லேட் ஆயிடுச்சு, பஸ் போயிடும். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் வராமல் போயிட்டோம். சீக்கிரம் வந்துருந்தா இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துருக்கலாம். சரி வா டிம்பிள், பஸ் வந்துடும், கிளம்புவோம். அவன் ஃபோன் பேசி முடிச்சிட்டான். அவன்கிட்ட போய் ஏதாவது பேசுவோமா? இந்த பக்கம் திரும்பினா பேசலாம், அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். என்ன பண்ணலாம்? ஹலோ, ஹாய் சிவா. சிவாவா? என் பேர் வாசு. சாரிங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டு சிவா மாதிரி இருந்தீங்க, சிவான்னு நினச்சிட்டேன், சாரிங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வாசுவி, டிம்பிள் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், என்னப்பாச்சு ஒரு மாதிரி இருக்க? காஃபி ஷாப்பில் ஒரு பையன் ஒரு பொண்ணை பயங்கரமாக அடிச்சிட்டான்ப்பா. என்ன சொல்கிற காயத்ரி? நாங்கள் இப்போ அங்கேருந்து தானே வந்தோம். அப்படியா? அங்கேயே ஒரு பையன் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தானா? நீங்கள் யாரையாவது பார்த்தீங்களா? அந்த பையன் தான் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற காயத்ரி? அந்த பையனை பிடிக்க முடியலையா, அடித்த உடனே ஓடிட்டான் போல. ஆனால் அவன் ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்னு சொன்னாங்க. அவன் சைக்கோவாக இருப்பான் போல. வர வர பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைப்பா. என்ன சொல்கிறா இவன்? நாம பார்த்த பையனை சொல்கிறாளோ? காஃபி ஷாப்பில் அவன் தானே ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தான். அப்பனா அவன் சைக்கோவா? காயத்ரி, தெளிவா சொல்லு, என்ன ஆச்சு காஃபி ஷாப்பில்? எதுக்காக அந்த பையன் அந்த பொண்ணை போய் அடிச்சானா? அந்த பொண்ணு பின்னாடி அந்த பையன் டெய்லி சுற்றிக்கிட்டே இருந்திருப்பான் போல. அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துட்டா, அதனால கோவத்தில் இப்படி நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா காயத்ரி? இல்லைப்பா, அடிக்க வரமத்தில் ஒரு அன்னை தடுத்துட்டாங்க போல. அந்த பொண்ணுக்கு லேசான காயம்தான். அந்த அண்ணன் இருந்தனால அந்த பொண்ணு தப்பிச்சா. அந்த அண்ணன் தான் அந்த பையனை விரட்டியிருக்காங்க, ஓடிட்டான். திரும்ப இந்த பொண்ணை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ரொம்ப பயந்துட்டாப்பா. பக்கத்துல இருந்து பார்த்தேன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணை அடிச்சானே அந்த பையனை நீ பாத்தியா? எப்படி இருந்தா? இல்லைப்பா, அந்த பையனை நான் பார்க்கல, வேகமாக ஓடிட்டான். ஆனால் அந்த பையன் கருப்பு கலரில் ஃபேண்ட்டு, அதை விட லைட் கலரில் சட்டை போட்டிருந்ததா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரிப்பா, நீ ரொம்ப பயந்துருக்க, வீடு நார்மலாக இரு. வாசுகி, நம்பவே முடியல பாரு. இவ்வளோ நாள் நம்ம அங்கே இங்கன்னு செய்தியில தான் கேட்டோம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம். இப்போ பாரு, நமக்கு பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பயமாக தான்ப்பா இருக்கு. சரி விடுங்கப்பா, பயப்படாதீங்க. பொண்ணுங்க தைரியமாக இருந்தால் தான் எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியும். கண்டிப்பாக வாசுகி, நாமெல்லாம் தைரியமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பையன் வாசுவாக தான் இருக்கணும். அவன் தான் பிளாக் கலர் ஃபேண்டு, அதை விட லைட் கலர் சட்டை போட்டிருந்தான். காயத்ரி சொன்ன மாதிரி அந்த பையன் தான் ரொம்ப நேரம் அங்கே நின்னான். நல்ல வேலை, நாம வேற லூஸ் மாதிரி அந்த பையன்கிட்ட பேச தெரிஞ்சோம். பேர் கேட்டதோடு விட்டுட்டோம். இனி அந்த பையனை நினச்சி கூட பார்க்கக்கூடாது. நம்ம வாழ்நாளே அந்த பையனை பார்க்கவே கூடாது. ஆனால் ஒருவேளை அந்த பையனை பார்க்குற மாதிரி ஏதாவது நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும். அப்போ தான் இந்த மாதிரி ஆள்கள்லாம் திருந்துவாங்க. ச்சே, என்ன மனுஷங்களோ. வாசுகி, பஸ் வருதுப்பா, வா போவோம். வா டிம்பிள், கிளம்புவோம். நாம வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வந்திருக்காளான்னு பாரு. தொண்டையில முள்ளு குத்திச்சின்னு சொன்னாமே, என்ன ஏதுன்னு பாப்போன்னு வந்தாளா? அங்க என்னமோ அக்கறையா கவனிக்கிற மாதிரி சோற உருட்டி உருட்டி வாய்க்குள்ள போடுறா. அப்படியே நான் ஒரேடா போய் சேரட்டும் நினைச்சிட்டா போல. இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு. இன்னைக்கு அவளை போடுற போடல அவ அம்மா வீட்டுக்கு அவளே ஓடணும். அத்தை, இப்ப பரவாயில்லையா? தொண்டையில முள் சிக்கிச்சு, நீங்களே இப்ப சரியா போச்சா? தொண்டையில மீன் முள் சிக்கிச்சுன்னா வெறிஞ்சோரை உருட்டி வாயில போட்டு முழுங்கினா சரியா போகும் அத்தை. அதுக்கு தான் நான் கரெக்டா உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ பாத்தீங்களா, உங்களுக்கு சரியா போச்சு. என்னத்தாச்சு பேசாமையே இருக்கீங்க? நீ இன்னும் என்னென்ன பேசுறேன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பேசு பேசு, கேட்போம். என்னத்த, என்னாச்சு? ஏண்டி, நான் தொண்டையில முள் சிக்கிக்கிச்சுன்னு அவ்வளோ அவஸ்தைப்படுறேன், உனக்கு அது கொண்டாட்டமா இருக்கா? சோறை உருட்டி உருட்டி வாயில போட்டு திணிக்கிற, நான் அப்படியே போய் சேர்ந்துருவேன் நினைச்சிட்டியா? அத்தை, புரியாம பேசாதீங்க. நான் அப்படி உங்க சாப்பாடை உருட்டி கொடுத்தனால தான் உங்க தொண்டையில சிக்கிற மீன் முள்ளே போயிடுச்சு. இல்லாட்டி அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கும். என்னடி பிரச்சனைன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? நீ இந்த வீட்டில் இருக்கிறதாண்டி பெரிய பிரச்சனையா இருக்கு. உன்னால என் பையன் உடம்பு முடியாம சாக தெரிஞ்சான். இப்போ என்னையும் நீ சாகடிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. அத்தை, என்னத்த என்னை எப்போ பார்த்தாலும் கொல்ல பார்த்தேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கத்த. இனிமேல் இப்படி பேசாதீங்க. பேசினா என்ன பண்ணுவ? இப்போ என்ன பண்ணுவ? கோபம்லாம் வருது, கோபப்பட்டு ஏங்கிட்டே நீ கத்துவியா? ஒன்னு. அத்தை, பாட்டி. எதுக்கு பாட்டி? எதுக்கு எங்க அம்மாவை அடிச்சிங்க? சாய், சும்மா இருடா, நீ பேசாத எதுவும். அம்மா, உங்களை அடிப்பாங்க, நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. எதுக்கு பாட்டி? எதுக்கு எங்க அம்மாவை அடிச்சிங்க? நீங்க எதுக்கு எங்க அம்மாவை அடிக்கணும்? டேய் சாய், நீ சின்ன பையன், இது உனக்கு தேவையில்லாதது. நீ பேசாம உள்ள போ. பேசாம நான் எதுக்கு உள்ள போகணும்? நீங்க யார் எங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு? டேய் சாய், சும்மா இருடா.
என்னடி உன் பிள்ளைய பேச விட்டுட்டு இப்ப நீ சும்மா இருன்னு ஒப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா? பாட்டி, இப்பவும் நீங்க எங்க அம்மாவை தான் குறை சொல்வீங்களா? நானும் நீங்க வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கடுத்தால எங்க அம்மாவை வஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. நானும் சரி பெரிய ஆள் தானே போகட்டுன்னு கண்டுக்காம விட்டோம்னா இன்னைக்கு எங்க அம்மாவை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? டேய், உங்க அம்மா என்ன கொல்ல பாக்குறா, அவளை அடிக்காம என்ன பண்ண சொல்ற? எங்க அம்மா உங்களை கொல்ல பார்த்தாங்களா? லூஸ் மாதிரி பேசாதீங்க பாட்டி. என்னடா சொல்ற? நான் லூஸா? ஆமாம் பாட்டி, வேற எங்க அம்மா உங்களை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்றீங்க? எங்க அம்மா உங்க தொண்டையில சிக்கின முள்ளை எடுக்கிறதுக்காக சாப்பாடு கொடுத்து காப்பாத்திருக்காங்க. அது கூட உங்களுக்கு புரியல, வேற நீங்க லூஸ் இல்லாம என்னதான்? டேய், யாரு என்கிட்ட இப்படியெல்லாம் பேசினதில்லடா. இரு, உங்க அப்பா வரட்டும், உங்க அம்மா கூட சேர்ந்து உன்னையும் வெளியே அடிச்சு பத்தி விட சொல்றேன். நீங்க எங்க அப்பாட்ட சொல்லுங்க, நான் உங்க மூத்த மகன், அதாவது எங்க பெரியப்பாட்ட நான் சொல்றேன். இதோ இப்பவே போன் போட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போக சொல்றேன். அங்க உங்க மூத்த மருமக கொடுமை தாங்காம தானே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்க எங்க அம்மானா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? என்னது? என்ன என் மூத்த மருமக கொடுமைப்படுத்தினாளா? அவ பணக்காரிடா, பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால அவ சொல்றதுக்கு நான் சரின்ட்டு போயிடுவேன். அவ ஒண்ணு என்ன கொடுமைப்படுத்தல. ஓ சூப்பர் பாட்டி, இதை இப்படியும் மாத்தி சொல்லலாமா? டேய் சாய், நீ அளவுக்கு மீறி பேசுறடா. யார் பாட்டி அளவுக்கு மீறி பேசுறா? நீங்க தான் காசை பார்த்து பேசுறீங்க. அதுவும் எங்க அம்மாவோட அம்மா வீடு வசதியா இல்ல, அதனால தானே எங்க அம்மாவை நீங்க இப்படி கொடுமைப்படுத்துறீங்க. ஆமாண்டா, அப்படித்தான் வச்சுக்கோ. உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவ அம்மா வீடுன்னு போயிருப்பாளாடா. ஏன் போக மாட்டீங்க? அங்க போனா 3 வேளை திங்க முடியாது, 2 வேளை 1 வேளை தான் திங்க முடியும். அங்க உள்ள கஷ்டத்துக்கு பயந்துட்டு இங்கேயே உட்காந்துக்கிட்டு எங்க உயிரை வாங்குறா. அத்தை, எங்க அம்மா வீட்டுக்கு போனா நான் சாப்பிடாம இருக்கணும்னு பயந்துட்டுலாம் போகாம இல்ல. எங்க அப்பா அம்மாவும் தினம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல நானும் போய் 2 நாள் 3 நாள் இருந்து அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் கம்முன்னு இருக்கேன். ஓ, அதுக்காக தான் நீ போகாம இருக்கியாடி? உங்க அம்மா சொன்னாலா நீங்க வந்து தின்றாதடி, எங்களுக்கு இருக்க சாப்பாடும் போயிரும்னு? அத்தை, பாட்டி, ஏன் மேலும் மேலும் இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? எங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணாலும் உங்க கண்ணுக்கு தெரியல. மேலும் மேலும் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க பாட்டி, வேற நான் கோவத்துல உங்களை வெளியே போன்னு கூட சொல்லிடுவேன். சாய், இதோட உன் பேச்சு நிப்பாட்டு, இல்ல உன் அம்மா அடிச்சிருவேன். நிறுத்து சாய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? டேய் ராஜா, வந்துட்டியாடா? நீ இல்லாதப்ப அம்மாவை எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு பாடுறா. இவ்வளவு நாள் உன் பொண்டாட்டி மட்டும் பேசினா, இப்போ உன் மகனும் சேர்ந்துக்கிட்டு பேசுறான்டா. என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்கடா. அம்மா, நீங்க அழுகாதீங்க. என்ன சாய் இதெல்லாம்? அப்பா, நீங்க வந்தோன்னே பாட்டி ஓவரா சீனை போடுறாங்க. பாட்டி தான் அம்மாவை அடிச்சாங்க, இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி உங்ககிட்ட அழுது காமிக்கிறாங்க. அதுக்காக நீ பெரியவங்க கிட்ட மரியாதை எல்லாம் பேசுவியா? அப்பா, சாய், 2 பேரும் என்ன வாய் பேசுனீங்க?